நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நான் போற்றி புகழுகின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் யாருடைய எதுவுடைய உதவியுமின்றி தன்னந்தனியாக முன்மாதிரியின்றி படைத்தான். பிரமாண்டமானவைகளானாலும் அற்பமானவைகளானாலும் படைத்து வெறுமனே விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோளொட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பனின் பண்புகள். நட்பு என்பது மிக முக்கியமானது. இளம் பிராயத்திலேயே சிறுவர்களாக இருக்கும்போதே நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களிலே நண்பர்களை பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்புக்காக சென்ற இடங்களிலும் நண்பர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நட்பு என்பது கற்பை போன்றது என்று சொல்லுவார்கள். ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் உற்ற அந்தரங்கமான எல்லா விதமான இன்ப துன்பங்களிலும் பங்கு கொள்ளக்கூடியவனாக இருப்பான். உயிர் காப்பான் தோழன் என்று சொல்லுவார்கள். திருக்குறளில உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுமானம் கீழே விழப்போகிறது அவிழ்ந்து அதை கை எவ்வளவு வேகமாக பற்றி பிடிக்குமோ, நம்முடைய ஔரத்தை மானத்தை மறைப்பதற்காக அந்த கை வேகமாக செல்லும், அதை சென்று பிடிக்கும். அதுபோல நண்பனுக்கு துன்பம் வந்தால் இந்த உடுமானத்தை எப்படி நம் கை வேகமாக போய் பற்றி பிடித்து நம்முடைய மானத்தை காப்பதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுபோல நல்ல நண்பனின் துன்பமான நிலையில உடனே உதவி செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய சகாக்களை நண்பர்கள் என்று தோழர்கள் என்று தான் அழைத்தார்கள். சிஷியர்கள் என்றோ அல்லது வேறு விதமாகவோ அழைக்கவில்லை. நட்புக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ்வும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே நட்பை பற்றி சொல்கிறேன். அந்த நட்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இம்மைக்கும் மறுமைக்குமாக இறையச்சத்தோடு இந்த உலகிலே செயல்படக்கூடியவர்களாக, ஈமானிய உறுதிமிக்கவர்களாக, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நன்மை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, ஒற்றுமையாக அந்த நட்பு இருக்க வேண்டும். நண்பர்களாலேயே பாழாகி போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே பாழாகிவிடும், கெட்டுவிடும்.
நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, நற்பண்புகள் மிக்கவர்களாக அந்த நண்பர்கள் இருக்க வேண்டும். ஒரு நண்பனோடு நாம் பழகுகிறோம், தொழுகை நேரத்திலே தொழுவதற்காக அழைக்கின்றோம், அவன் வேறு பக்கம் அழைக்கின்றான் என்று சொன்னால், கேளிக்கைகளில வீணானவற்றில பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய அந்த மாதிரியான காரியங்களுக்கு அவன் அழைக்கின்றான் என்று சொன்னால், அந்த நண்பனை உதறி தள்ளிவிடுவது, அவனுடைய நட்பை துண்டித்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் சொல்லுவார்கள், நீ யார் என்று சொல்ல வேண்டாம், நீ யார் என்று எனக்கு சொல்ல வேண்டாம், உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்பார்கள். ஆக அந்த அளவுக்கு நட்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்திலே தான் நம்முடைய வாழ்வும் தாழ்வும் இருக்கிறது. இழிப்பண்புகளுக்கு ஆளாகி கெட்ட செய்கைகளையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவனை ஒருவன் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் கூறுகிறார்கள். நல்ல நண்பன் கஸ்தூரி வியாபாரியை போன்றவன். அந்த கஸ்தூரி வியாபாரிடமிருந்து அந்த கஸ்தூரி அவருக்கு கிடைக்கலாம், அப்படியே கிடைக்காவிட்டாலும் அவர் கூட இருப்பதனால் அதன் நறுமணத்தை எப்போதும் நல்ல மனத்தை விருப்பமான அந்த வாடையை நாம் நுகர்ந்து கொண்டே இருக்கலாம். கெட்ட நண்பனுக்கு உதாரணம், கொல்லம்பற்றையில நெருப்பை வளர்த்து இரும்பை கொடுத்து அடிக்கிறார்களே, அவர்களுக்கு உதாரணம். அது கெட்ட புகையாக வெளியேறும், அந்த புகையை சுவாசிக்கக்கூடிய நிலை. அது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் அந்த காற்றை அழுத்தும் போது அதிலிருந்து பறக்கக்கூடிய அந்த நெருப்பு பொறிகள் வந்து நம்முடைய உடைகளை கூட கரித்துவிடும். ஆக இவ்வாறு ஓமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எந்த ஒரு நண்பனோடு நாம் பழகுகிறோமோ அந்த நண்பனை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும். அந்த நண்பனை பார்த்தால் மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த நண்பன் தகுதியானவன் என்ற அந்த எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். சாலிஹீன்களாக அந்த நண்பர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் திருமறை குர்ஆனிலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் க்பலி அன் யஅத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். நம்பிக்கை கொண்டோரே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள். இன்னும் காபிர்களாக நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்களே அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி மறுமை குறித்து வருகின்ற இடங்களில் எல்லாம் நண்பனை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான், நட்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். 37வது அத்தியாயம் 50வது வசனத்தில் இருந்து, அவர்கள் ஒருவர் எனக்கு இம்மையில் நண்பன் ஒருவன் இருந்தான் என்று சொர்க்கத்திலே தன்னுடைய சொர்க்க நண்பர்களை பார்த்து, உலகத்திலும் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் என்று அவர் சொல்கிறார். ஆனால் அந்த நண்பன் சொன்னதை அவர் கேட்கவில்லை. உலகத்திலே அந்த நண்பன் சொன்னதை அவர் கேட்காதனால்தான் சொர்க்கத்திற்கு வந்து விட்டார். அந்த நண்பன் அப்படி என்ன சொன்னான்? எனக்கு இம்மையில் ஒரு உலக வாழ்க்கையில் ஒருவன் இருந்தான், மரணத்திற்கு பிறகு உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதை உண்மையினை ஏற்பவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனா என்று அந்த நண்பன் என்னிடம் கேட்டான். நாம் இறந்து ஐதா மித்னா வகுன்னா துராபம் ஐலாமம் இன்னால மதீனூன், நாம் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்ட பின் மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு கூலி கொடுக்கப்படுவோமா என்று கேட்டான். அவ்வாறு கூறியவனை நீங்கள் எட்டி பார்க்கிறீர்களா என்று அந்த சொர்க்கவாசிகளிலே ஒருவர் கேட்பார். உடைய நண்பனை எட்டி பார்க்கிறீர்களா என்று. எட்டி பார்க்கும்போது அவன் நரகத்திலே, அவனை எட்டி பார்த்து அவன் நரகத்தின் மத்தியில் இருப்பதை கண்டார்.
அவனிடம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீ என்னை அழித்துவிட முற்பட்டாயே, நீ என்னை அழித்துவிட முற்பட்டாயே, என் இறைவனுடைய அருள் மட்டும் இல்லாதிருந்தால் நானும் நரகத்திற்கு கொண்டு வரப்படுபவர்கள் ஒருவனாகி உன்னோடு சேர்ந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவு. அப்ப மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பி ஒருவர் செயல்படுகிறார். அவருடைய நண்பன், இதையெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கியா, புதைச்சிடுறாங்க, எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி உக்கி போயிடுது, திரும்ப எழுப்பப்படுவோம். ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்த நம்மை உருவாக்கியவன் அல்லாஹ், எழுப்புவது மிக எளிது அவனுக்கு. அதை இந்த நண்பன் நம்பினான். நீ வேணா நம்பாம போ, நான் நம்புவேன். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். மறுமையிலே அல்லாஹ் கேள்விகளை கேட்டு நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் தீயவர்களுக்கு நரகத்தையும் நெருப்பையும் வழங்குவான் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவனை விட்டும் இவர் விலகி இருந்ததன் காரணத்தினால்தான் இவர் சொர்க்கத்திற்கு சென்றார். ஆக இம்மை மறுமை வாழ்க்கையை பாழ்படுத்தக்கூடிய நண்பர்கள் நமக்கு அமைந்து விடக்கூடாது. இம்மை வாழ்க்கை, உலக வாழ்க்கையும் சரி மறு உலக வாழ்க்கையும் சரி, நமக்கு பாழ்படுத்தக்கூடிய நண்பர்கள் வந்துவிடவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட நண்பரை ஆக்கி கொடுத்தான் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், இல்லா தன்சுரு ஃபகத் நஸரஹுல்லாஹ் இது அக்ரஜஹு அல்லதீன கஃபரு ஸானி அஸ்னாயின் إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها وجعل كلمة الذين كفروا السفلى وكلمة الله هي العليا வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம். நம் தூதராகி அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை. நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்தே இருக்கின்றார். இருவரும் குகையில் இருந்தபோது இருவரில் ஒருவராக இருந்த நண்பர் தோழர் நம் தூதரிடம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் வந்து இவ்வாறு மாட்டிக்கொண்டோம் என்று. அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. தம் நண்பரிடம் சொல்கிறார்கள், கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறிய நேரத்தில் அப்போது அவர் மீது அல்லாஹ் தன் சாந்தியை இறக்கி வைத்தான், நிம்மதியை இறக்கி வைத்தான். மேலும் நீங்கள் பார்க்க முடியாத படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான். நிராகரிப்போரின் வாக்கை கீழாக்கினான். ஏனெனில் அல்லாஹ்வின் வாக்கு அதுதான் எப்போதும் மேலோங்கும். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன். ஆக அப்படிப்பட்ட தோழர்களாக நமக்கு வாய்க்கக்கூடிய தோழர்கள் இருக்க வேண்டும். நாம் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து தீமையான காரியங்களை பாவங்களை செய்யக்கூடியவர் நமக்கு தோழராக நீடிக்க முடியாது. அப்படி நீடித்தால் நம்முடைய ஈமானும் இறை நம்பிக்கையும் பலகீனமாகிவிடும். ஒரு நேரம் இல்லாவிட்டால் ஒரு நேரம் அவர் சொல்லக்கூடிய சும்மா ஜாலி தானே, இதில் என்ன இருக்குது, அதிலும் கல்லூரியிலே உள்ள படிக்கக்கூடிய நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு தடவை அடித்து பார்ப்பதால், தம் அடித்து பார்ப்பதால், குடித்து பார்ப்பதால் என்ன கெட்டுவிடப் போகிறது என்றெல்லாம் சொல்லி, இந்த வாலிப பருவம் இருக்கிறது அது ரொம்ப முறுக்கேற்றமான, நரம்புகள் முறுக்கேறிய, எதையும் செய்யலாம், எப்படியும் சந்திக்கலாம், எதிர்கொள்ளலாம் என்கின்ற அந்த நிலையிலே தான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துணிச்சலான முடிவுகளை பெற்றோர்களுக்கு தெரியாமல் அல்லது பெற்றோர்களுக்கு தெரிந்தாலும் கவலை இல்லை என்ற நிலையிலே, பெற்றோர்களுக்கு தெரிந்த பிறகு அவர்களை விட்டும் ஓடக்கூடிய நிலையிலே, பெற்றோர்களுக்கு தெரிந்தும் அவர்களை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாத நிலையிலே எல்லாம் அவர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள், காதலுக்கு அடிமையாகிறார்கள். அந்த கஞ்சா போன்ற போதை பழக்கங்கள்,
குடியல்லாமல் பிரவுன் சுவர் என்கிறார்கள், இது போன்றவைகளுக்கு அடிமையாகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நண்பர்கள். ஒருவனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாவிட்டாலும் அவனுடைய நண்பன் அது அப்படியாக்கும் இப்படியாக்கும், அப்படியாகி விடுவோம் இப்படியாகி விடுவோம் என்று சொல்லி அவருடைய ராஜ உறுப்புகள் எல்லாம் பாழாகக்கூடிய விதத்திலே முதலில் சிறுமூளை பாதிக்கும், அப்புறம் கல்லீரலை பாதிக்கும், அப்புறம் சுவாசத்திற்கு காரணமான நுரையீரலை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். இவ்வாறு ஏன் தான் பிறந்தோம், ஏன் தான் வாழ்கிறோம் என்ற விரக்தியை, அது இல்லாவிட்டால் ஒன்றும் கிடையாது என்ற எண்ணத்தை, இவருடைய எதிர்காலம் எவ்வளவோ கடவுளை சுமந்ததாக இருக்கும் பெற்றோர்களுக்கு, ஆனால் இவருக்கு அது மட்டும் இருந்தால் போதும், அந்த போதை பழக்கம் மட்டும் இருந்தால் போதும், இது இருக்கிற வரையிலும் இருந்து அதை அடிச்சுட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இந்த நண்பர்களுடைய சேர்க்கையிலாலேயே பல பேர்கள் பாழாகி இருக்கின்றார். ஆகவே நட்புக்கு இலக்கணமாக நாம் திகழ வேண்டும். நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சர்வசாதாரணமாக நான் எதற்கும் அடிமையாக மாட்டேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நீ தான் ரொம்ப மன உறுதி உள்ளவனாச்ச, இதுல எல்லாம் உன்னை ஒரு தடவை நான் யூஸ் பண்ண வச்சனாக்க நீ இதிலேயே கிடக்க போறியா, இப்படி சொல்லியே நிறைய பேர்களை கெடுத்திருக்கின்றார்கள் தோழர்களாக உள்ளவர்கள். ஆகவே நாம் அதன் பக்கமே செல்லக்கூடாது. ஷைத்தானுடைய தீங்குகள் இருந்தும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஷைத்தானிய செயல்பாடுகளிலே உள்ள நண்பர்களை விட்டும் நாம் முதலிலே விலகி கொள்ள வேண்டும். அத்தகையவர்கள் நிச்சயமாக நம்மை மானக்கேடான காரியத்திற்கு கொண்டு போய் விடுவார். அல்லாஹுக்காக ஒருவர் நேசிக்கிறார், அல்லாஹுக்காகவே பிரிகிறார். பிரிந்த அவர் திரும்பவும் என்ன செய்கிறார், அந்த நண்பரை பார்த்து செல்கிறார். அந்த நண்பர் வெளியூர்ல இருக்கிறார். வெளியூர்ல இருக்கிற அந்த நண்பரை பார்த்து அவர் செல்கிறார். அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி மனித ரூபத்திலே அவர் செல்லக்கூடிய பாதையிலே அமரச் செய்தார். அந்த மலக்கு வானவர் அமர்ந்திருக்கிறார். இவர் வருகிறார். எங்கே செல்கிறீர்கள்? நான் என்னுடைய நண்பனை பார்க்க செல்கிறேன். ஏன், அவருக்கு நீங்கள் ஏதாவது வழங்க வேண்டுமா, கொடுக்க வேண்டியது இருக்கிறதா, அல்லது அவர் ஏதாவது உங்களுக்கு தர வேண்டியது இருக்கிறதா, எதற்காக செல்கிறீர்கள் என்று கேட்கும்போது, இல்லை, அல்லாஹுக்காக அவரை நான் நட்பு பாராட்டினேன், அவரும் என்னிடம் நட்பாக இருந்தார், அல்லாஹுக்காகவே நாங்கள் பிரிந்தோம், இப்பொழுது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹுக்காக நான் அவருடைய அந்த நட்பை, அந்த நேசத்தை, அந்த நேசித்ததை நான் திரும்பவும் அதை புதுப்பிக்க செல்வது போல நான் செல்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னவுடன் அல்லாஹுடைய அந்த மலக்கு வானவர் சொல்லுகிறார், அல்லாஹ், நீங்க எப்படி அல்லாஹுக்காக ஒருவரை நட்பு பாராட்டினீர்களோ, நேசித்தீர்களோ, அதுபோல் அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். அதை சொல்வதற்காகத்தான் மனித ரூபத்திலே என்னை அனுப்பி வைத்தான் என்று. ஆக இந்த மாதிரி அல்லாஹுடைய ஞாபகங்கள் வர வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்படியோ முடிந்துவிடும். மறுமை வாழ்க்கை அது மகத்தான வாழ்க்கை, பாக்கியமிக்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே இவ்வாறு கூறி காட்டுகின்றான், ஈமான் கொண்ட என் அடியார்களிடம் இறை தூதரை நீங்கள் கூறுங்கள், கொடுக்கலும் வாங்கலும் நட்பும் இல்லாத இறுதி நாள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் தொழுகையை முறையாக கடைபிடித்து தொழுகட்டும், நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மங்கள் செலவு செய்யட்டும் என்று இறை தூதரை நீங்கள் கூறுங்கள் என்று. இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. யார் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற இறை தூதர்கள். யார் நண்பர்கள்? இறை தூதர்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட்டு நடப்பவர்களுக்கு நண்பர்கள் யாருதானாம்? இறை தூதர்கள். சித்தீகீன்கள், சத்தியவான்கள், உண்மையாளர்கள், சுஹதாக்கள், உயிர் தியாகிகள், ஷஹீதுகள், சாலிஹீன்கள்,
நன்மை ஏவி தீமையை தடுத்து சாலிகான நற்கர்மங்களை அதிகமாக செய்தவர்கள் அவர்களுடன் இருப்பார்கள். இவர்கள்தான் மிக அழகான நண்பர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆக அத்தகைய நண்பர்களாக நாம் சொர்க்கத்திலும் இருக்க முடியும். அதனால் நாம் என்றைக்கும் அல்லாஹுடைய அந்த அச்சப்பாட்டோடு நாம் அந்த நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் அந்த நண்பர்களுக்குள்ளே என்ன சொல்லிக் கொள்வார்கள், அந்த நண்பர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, தஅவாஹும் ஃபீஹா சுப்ஹானக அல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம் ஸலாமுன் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த சொர்க்கத்துக்குள்ளே அதில் அவர்கள் எங்கள் அல்லாஹ்வே நீ பரிசுத்தமானவன் என்று கூறுவார்கள். அதில் தம் நண்பர்களை சந்திக்கும் போது அவர்களின் முகமன் சலாம், சாந்தி உண்டாகட்டும் என்பதாகும். எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்துக்கும் இறைவனாகிய அல்லாஹுக்கே என்பது அவர்களுடைய பிரார்த்தனையின் முடிவாக இருக்கும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது காவிர்களுக்கும் சொல்கிறான், உங்களுடைய தோழர் தான் இவர் அப்படின்னு, உங்களுடைய நண்பர் தான், உங்கள் தோழர் வழிகட்டு விடவும் இல்லை, அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை. இது போல ஏராளமான வசனங்களை அல்லாஹ் நட்புக்கு இலக்கணமாக நண்பர்கள் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் சொல்லி காட்டுகின்றார். ஷைத்தானை பற்றி எழுதப்பட்டுள்ளது, எவர் அவனை நண்பனாக எடுத்துக்கொள்கிறாரோ அவரை நிச்சயமாக அவன் வழிகெடுத்து எரிநரகின் வேதனையின்பால் அவருக்கு வழிகாட்டுகிறான். எங்க கொண்டு போவான்? கடைசியா ஷைத்தான் நரகத்திற்கு தான் கொண்டு போவான். ஷைத்தான் சொன்னா அந்த ஷைத்தானுடைய பண்புகள் உள்ள நண்பர்கள் அவர்களும் நரகத்திற்கு சென்று நம்மையும் நரகத்திற்கு கொண்டு செல்வார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாத நாள் அன்றியும் அந்நாளில் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார். இவ்வாறு நிறைய வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆகவே நாம் இந்த நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நட்புக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர்கள், நல்லொழுக்க சீலர்கள், நன்மையை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள், தொழுகைக்கு நாம் அழைப்பதற்கு முன்பதாக வாருங்கள் தொழப்போம் என்று அழைக்கக்கூடியவர்கள், பிரதி உபகாரங்களை செய்யக்கூடியவர்கள், எல்லா விதத்திலும் நற்பண்புகள் உள்ளவர்களை, நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கெட்ட நண்பர்கள் நமக்கு கிடைத்து விட்டால் அவர்களை தட்டி கழிக்க முடியாத நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து இந்த நண்பனை நேர்வழிப்படுத்த அல்லாஹ் இவனை சாலிஹானவனாக ஆக்கு அல்லது இவனுடைய நட்பை விட்டு என்னை தூரமாக்கு என்று நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார்கள். பொறுப்பேற்ற பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்களே, அவர்களுடைய வீட்டிற்கு என்னை அழைத்து செல்லுங்கள். நட்பின் இலக்கணத்தை பாருங்கள். அவர்கள் வஃபாத்தான பிறகும் கூட வளர்ப்பு தாயை அடிக்கடி போய் சந்திக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற காரணத்தினாலே அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்றவுடனே எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரிக்கின்றார்கள். அப்பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ் தன்னிடத்திலே மிக உயர்வான தரஜாவை அல்லாஹுடைய தூதருக்கு வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? பிறகு ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று சொன்னபோது அந்த அம்மா சொல்கிறார்கள், அது எனக்கு தெரியும், எல்லோரையும் விட அவர்களுக்கு தரஜா கூடுதல், வசிலா என்ற உயர் பதவி கிடைக்கும், மற்றவர்களை விட இருமடங்கு அவர்களுக்கு நற்கூலி அதிகமாக இருக்கின்றது. நான் அதற்காக அளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதோடு அல்லாஹுடைய வேத வெளிப்பாடு, வஹி, இறை செய்தி, குர்ஆன் இறங்குவது நின்று விட்டது என்று நான் அழுதேன். இந்த செய்தியை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுதார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நட்பு விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள்தான் நம்மை சரியான பாதைகளை நடத்தக்கூடியவர்கள். ஏனென்றால் ஒரே வயதாக இருக்கும், ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அதனால் நாம் அந்த நட்பு விஷயத்திலே சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்து
இம்மை மறுமை வெற்றிகளை அடைய வேண்டும். நிறைய பேர்கள் மறுமை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள். மௌத்தாகும் போது தான் தெரியும். தொண்ட குழிக்கு அந்த மூச்சு வரும்போது தான் இன்பம் தனியாக துன்பம் தனியாக பிரிந்துவிடும். அந்த நேரத்தில் ஆஹா இவ்வளவு நாள் நம்ம அலட்சியமா இருந்தது. இப்ப மன்னரை வாழ்க்கைக்காக மறுமை வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான தயாரிப்புகளை தயாரிக்க வேண்டும். இம்மை வாழ்க்கையில மறுமைக்கான சேகரங்களை சேகரிக்க வேண்டும். அதற்கு உற்ற நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நற்பண்புள்ள நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நண்பனின் பண்புகள் நல்ல பண்புகளாக இருந்தால் மட்டுமே அவனிடம் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும்.